இந்த பாண்டவர் இருக்கும் பொழுது இந்த ஆனலம் அடித்த அர்ஜுன் இருக்கும் பொழுது அவைய வந்து வந்திருக்கிறீர்களே ஐயா ஏழாவது கண்டி விடுவனம் இந்த ஏழாவது வனத்திலே இந்த பாண்டவர்களுக்கு உள்ளது அபயம் அபயம் என்று வந்தீர்களே உங்களுக்கு வந்த அபயம் என்ன? ஐயா, எனக்கு நேரத்தை நான் அபயத்தை கூற வேண்டும் என்றால் எனக்கு முதலாவதாக நீங்கள் ஒரு சத்தியமான செய்து தர வேண்டும். என்னடா ஒரு ஆச்சரியம், ஏது ஒரு ஆச்சரியம்? விந்தையில் விந்தையா இருக்கின்றது. யார் என்னார் இவர் என்று தெரியாமல் படைக்கு வந்தவுடனே சத்தியம் கேட்கிறீர்களே, சத்தியத்தை சொன்னால் மட்டும்தான் என்னுடைய அபயத்தை நான் கூறுவேன். அப்படியா? ஆமா, சத்தியம் செய்தால் மட்டும்தான் அனைவற்றையும் சொல்வீர்களா? சத்தியம் செய்தால் இந்த சபையோரும் சாட்சியாக அயனான் மீது சாட்சியாக, பாண்டவரை மீது சாட்சியாக, அத்தரும் சாட்சியாக, மாமனாரி பரந்தாமன் மீது சாட்சியாக எந்த ஒரு குறை இருந்துட்டாலும் என் உயிரை கொடுத்து தங்கள் உயிரை காப்பாற்றுகிறார் மீது சாட்சியாக. சத்தியம் செய்தால் இந்த சபையிலும் சாட்சியாக என் மாமன் மீது சாட்சியாக, பாண்டவர் ஐவர் மீது சாட்சியாக நீங்கள் எண்ணி வந்த காரியம் உங்களுக்கு சிறப்பாக பகிரமாக என் உயிரை கொடுத்து தங்கள் உயிரை காப்பாற்றி உங்களுக்கு நான் சத்தியம் செய்து விட்டேன். உங்கள் பெயர் என்ன? எங்களுடைய குலம் என்னோட தெரியுமா? நான் என்னுடைய பெயர் என்னோட தெரியுமா? குருச்சோத்திர சமூக ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரும் மன்னனாம் கதிரும் மன்னன். இதோ ஏழாவது கந்தர்வனத்தை ஆண்டு வரக்கூடிய ஆகாய கந்தர்வனா உங்கள் வனம் இருந்து கொண்டு ஏனையா எண்ணத்தில் ஆபத்துக்கு வந்து விட்டீர்கள். உங்கள் ஆபத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். என் அண்ணனாகப்பட்ட தர்மபுத்திர மகாராஜா இருக்கிறார், அவரிடத்தில் சென்று பத்திரமாக இருங்கள். உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன்.